வணக்கம். திருப்புவனம் அஜித் குமார் இறந்ததுக்கு காரணமான நபர்களை கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நடிகராகிய எனக்கு, மருத்துவரான எனக்கு சென்னை கமலா தேட்டரில் வச்சு ஒரு போலிக்கை பத்திரிகையாளர், அவர் பத்திரிகையாளரே கிடையாது, ஒரு யூடியூப் சேனலோட கேமராமேன் ஆபாச வார்த்தைகளால் திட்டி, அதாவது மது அருந்தி விட்டு குடிபோதையில் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்த அந்த போலி மருத்துவருக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த நிகழ்வுகளுக்கு கருப்பு கொடி கொண்டு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். திருப்புவனம் அஜித் குமார் இறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில காவல்துறை நண்பர்கள் காரணமானாங்க, அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை பேச சொல்லி நிறைய டைம் சொல்லியிருந்தீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில காவல்துறைகள் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் ஆகுது. மழையிலையும் வெயிலையும் காவல்துறை அவங்களோட உயிரை கொடுத்து பொதுமக்களை பாதுகாக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதுக்கு வந்து பொறுப்பாக முடியாது. ஆட்சி நடத்துறாங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சில நபர்கள் தப்பு பண்றதுக்கு ஒட்டுமொத்த அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தப்பான நபர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாருக்கு நம்ம வந்து கோரிக்கை விடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்குக்கு காரணமான நபர்களையும் அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு 10% தப்பான ஆட்கள் இருக்கத்தாங்க செய்வாங்க. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேமராமேன், அவர் பத்திரிகையாளரே கிடையாது, கமலா சினிமாவில் மூவி ரிவ்யூ எடுக்க வர இடத்துல தண்ணி அடிச்சுட்டு வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து டைரக்டாக வந்து என்னை தாக்க முயற்பட்டார். ஓகேங்களா? தண்ணி அடிச்சுட்டு வந்து மது போதையில். அதுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்களால தான் இந்த லெவல் நான் வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு சில நபர்களால ஒட்டுமொத்த துறைக்குமே கெட்ட பேராகுது. இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட நம்மளோட கோரிக்கை, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவி குடும்பத்துக்கு ஒரு நல்ல நீதி வழங்கணும். கண்டிப்பாக முதலமைச்சர் அது எடுப்பார். அதுக்காக முதலமைச்சரையோ காவல்துறையோ யாரும் தயவு செஞ்சு பழிச்சுக்கிறாங்க. நானே வந்து ஒரு பொது மனிதனாக இருந்து காவல்துறை நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 2 வீலர்லேயே வண்டியில் போகிறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. அதில் ஒரு 10% காவல்துறை, இப்போ டிராஃபிக் போலீஸே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம்னா நிறைய நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு ஹெல்மெட் போடல, நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சில பேர் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. எல்லாரும் கிடையாதுங்க, ஒரு சில பேர். ஸோ இப்படி இருப்பாங்க, அப்படி இருக்காங்க. 90% நல்ல மனிதர்களாகவும் இருப்பாங்க. சார் நீங்கள் பிசியோதெரபி டாக்டர் தானே, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால அது எல்லாருக்கும் கெட்ட பேர் ஆகுது. நான் உண்மையான ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்ல வரீங்களே, ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்னால ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம வந்து தப்பு சொல்லவே முடியாது. அதே காவல்துறையை நான் நிறைய காவல்துறை அதிகாரிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மழையிலையும் வெயில்லையும், ஓகேங்களா, டக்குன்னு ஒரு மழை பெஞ்சு மரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா தீயணைப்புத்துறை, காவல்துறை எல்லாம் சேர்ந்து உள்ள வேலை பார்ப்பாங்க. இந்த காவல்துறை டியூட்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் பண்ணுறது தப்பு. காவல்துறையும் மனிதர்கள் தானே. ஒரு சில பேர் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம எடுக்கவே முடியாது. தப்பு செய்த படுபாதக துரோகிகளை கண்டிப்பாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து நீதிமன்றம் வந்து தக்க நடவடிக்கை எடும். இனிமேல் எந்த ஒரு அப்பாவையும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உட்படாமல் தடுத்து நிற்காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட அப்பாவி அஜித் குமார் குடும்பத்திற்கு நம்மளோட முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். திருப்பி சொல்ல வரை முதலமைச்சரே துணை அமைச்சரே நம்ம வந்து குறை கூடவே வேணாம். அரசாட்சி நடத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு, ஆனால் தப்பு நடந்தவங்கள கண்டிப்பாக முதலமைச்சர் அடையாளம் கண்டு கொண்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்த பிசியோதெரபி மருத்துவர், ஓகேங்களா, நான் வந்து பேசிக்காக மதுரையிலேருந்து போயிருக்கேன். ஓகேங்களா? ஒரு போல்டான நபர் என்னையவே வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்திட்டு வந்து, ஓகேங்களா, கொலை மிரட்டலை விடுக்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் அவர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு போலி பத்திரிகையாளர். ஒரு சேனலில் வந்து கேமராமேன் அப்படின்றவங்க டெக்னீஷியன் ஒர்க்கு, அவங்களோட ஒர்க்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் 500 சேனலுக்கு மேலே இன்டர்வியூ கிராஸ் பண்ணிட்டேன். அந்த 500 சேனலில் நிறைய புத்திசாலிகளையும் கிராஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நிறைய ஆங்கரை கிராஸ் பண்ணிட்டேன். ஆங்கரிங் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, கேமராமேன் தனியாக இருப்பாங்க. கேமராமேனுக்கு வந்து ஆங்கரிங் எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டாங்க. ஸோ இதுவரை வந்து ஒரு போலி பத்திரிகையாளர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட ரிவ்யூவுக்கு போயிருந்தேன். அந்த பட ரிவ்யூ வந்து பிஆர்ஓ நிகில்முருகன் சார். கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த கேமராமேனை அவரோட டீம்ல இருந்து நீக்கணும். அவர் டீமில் தான் அவர் 10 வருஷமாக இருக்காரு. இந்த விஷயத்தை நிகில்முருகன் சார் காதுக்கே நான் கொண்டு போனேன். அவர் வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்கல. ஆக்சுவலாக ஒரு படம் ப்ரொமோஷன் அப்படின்னா நிறைய பணம் வாங்குறாங்க, நிறைய காசு வாங்குறாங்க. என்ன விட்டு இல்லைங்க, ஏதோ ஒரு நடிகரையோ நடிகையோ அந்த நபர் வந்து மது அருந்தி விட்டு அவங்கள போய் தாக்குதலில் ஈடுபட்டார்னா நிறைய பெண்கள்லாம் பலவீனமாக இருப்பாங்க. அல்லது ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இது யாரு பொறுப்பாக முடியும்? ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக நிறைய பிஆர்ஓ நல்லவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பட ரிவ்யூவுக்கு வந்து பிஆர்ஓ பண்ணுறவங்கள நான் வந்து தாழ்ந்து கேட்டுக்கிறது, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் கண்டுக்கங்க. ப்ரெஸ் மீடியான்னு கூட்டு போகிறீங்க, அவங்க வந்து டீசெண்டாக கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நான் ஒரு கிளைண்ட் மாதிரி தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ப்ரெஸ்லேருந்து கேள்வி கேட்க வரானா அவங்களுக்கு நான் ஒரு கிளைண்ட்டு, என்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்து நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறோம் ப்ரெஸ்ஸோட வேலை. ஸோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவங்க ரிப்போர்ட்டர்ஸ்னா எல்லாத்தையும் மரியாதையை வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. நீ வாப்பா உனக்கு அப்படின்னு பேசினாலே அவங்க பியூர் ரிப்போர்ட்டர் கிடையாது. ஏதோ ஒரு சேனலில் கேமராமேன் அல்லது கேமராமேன் எதுக்கு ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு. இப்போ அதே இடத்துல ஒரு கிராமத்திலேருந்து ஒரு அப்பாவியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் மனம் நொடிஞ்சு போய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார். என்ன மாதிரி ஆட்கள்ன்றனால நான் பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சரோட பார்வைக்கும் படம் சினிமா திரையரங்குகளில் இந்த மாதிரி அட்டூழியங்கள் நடக்கின்றது. மீடியா என்ற போர்வையில் ரிப்போர்ட்டரே இல்லாத சில நபர்கள், நடிகைகள் அல்லது பொதுமக்களுக்கிடையுமே மது அருந்திட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க. நீ வா போ இந்த மாதிரி உரிமையில பேசி அவங்க கோவத்தை தூண்டி மீடியாக்களுக்கு சுதந்திரம் உண்டு. கண்டிப்பாக நான் இந்த லெவல் வளர்ந்ததுக்கு காரணமே மீடியா தான். அதுலேயும் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால எல்லாருக்கும் ஒரு கேமராமேன் கமலா தேட்டரில் கேமராமேன் அவரோட ஃபோட்டோவை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அவர் பண்ண தப்புனால ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் கெட்ட பேர். ஒருவேளை மீடியானா இப்படி தான் இருப்பாங்களோ, இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வரவங்களுக்கு கூட அது கொடுக்க தோணாது. ஸோ நிகில்முருகன் சார் நிறைய படங்கள் ப்ரொமோஷன் எடுக்கிறீங்க. கொஞ்சம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்களை உங்ககிட்ட சொல்லியும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இவரை பற்றி சொல்லியும் நீங்கள் மறுநாள் இதே நபரை கூட்டிக்கிட்டு அடுத்த பட ப்ரொமோஷன் கூட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ பொதுமக்களை விழிப்புணர்வார்கள். அப்பாவி அஜித் குமார் ஓகேங்களா, அவங்க குடும்பத்துக்கு முதலமைச்சர் நல்லபடியாக நீதி வழங்கணும். ஆக்சுவலாக அந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாள் எல்லாரும் பேச சொன்னாங்க காவல்துறை மேலே. ஆக்சுவலாக காவல்துறை வந்து எல்லா அதிகாரிகளும் அப்படி கிடையாது இல்லையா, எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு அதிகாரியை பொறுத்து இருக்கு. ஒரு சில அதிகாரிகள் ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க, ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேக்ஸிமம் நல்லவங்களா தான் இருக்காங்க, நாட்டுக்காக உழைக்கிறாங்க. ஒரு சில பேர் அஜித்தோட சாவுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா அவங்கள சட்டப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்வதற்கே கிடையாது. அவர் ஆட்சி நடத்துறாருங்க. எந்த ஒரு ஆட்சி, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆட்சி நடத்துறாரு, பகலியம் அட்டாக் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பே கிடையாது. ஏன்னா திடீர்னு வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் அட்டாக் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இது ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு அரசு அதிகாரிகள் காவல்துறை நிர்வாகிகள் வந்து தப்பாக பிஹேவ் பண்ணி ஒரு மாணவனை அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் வந்து பொறுப்பாக மாட்டார். இப்போ அதுக்கு காரணமான நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை, அதிகபட்ச தண்டனை வழங்குவதன் மூலியமாக ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க எல்லா பேருமே சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு ஆள் மட்டும் தான் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அவங்க சஸ்பெண்ட் ஆகிறப்ப அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக நீதி வெல்லும், சத்தியம் ஜெயிக்கும். ஸோ காவல்துறை மீதோ முதலமைச்சர் மீதோ யாருமே நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிற வேணாம் ஓகேங்களா. யதார்த்தமாக நடக்கும் நிகழ்வுகளுக்கு அவர்கள் பொறுப்பில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட ரிவ்யூ முதலமைச்சரோட கவனத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சினிமா தேட்டர்களில் ரிப்போர்ட்டரே இல்லாமல் கேமராமேன், யூடியூப் சேனலோட கேமராமேன் இவங்க எல்லாருமே வந்து பொதுமக்களை அச்சுறுத்துற விதமாகவும், லேட்டஸ்ட்டாக கமலா தேட்டரில் நானே பாதிக்கப்பட்டேன், அதுக்கு முன்னா வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. மது அருந்திட்டு வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் நீ வா போடா வன்முறையை தூண்டி அதை வீடியோ எடுத்து அதை காசு சம்பாதிக்கிறத கண்டிப்பாக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸோ பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ், ப்ரெஸ்ஸோட அசோசியேஷன், அதுக்கப்புறம் மீடியா அசோசியேஷன், மீடியா கிளப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு தரம் வாய்ந்த சேனல் நிர்வாகிகள் ரிப்போர்ட்டரை வைக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறவங்க கிட்ட நீங்கள் வாங்க போங்க, அது நீ வா போன்னு பேசக்கூடாது உரிமையில். அதே மாதிரி கையை நீட்டி பேசுறது. கேமராமேன் வேலை பார்க்கணும். அவங்க யூடியூப் சேனலில் கேமராமேனாக இருந்து அவர் வந்து கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி, ஸோ இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிஆர்ஓக்கள், பட பிஆர்ஓ நிகில்முருகன் சார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆட்களாக வச்சிடணும். என்னை கை நீட்டி பேசினவர் வந்து நிகில்முருகன் சார் டீமில் இருக்காரு. அவர் இது வரைக்கும் இந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்கு. இவர் என்ன என்னை வந்து மது அருந்திட்டு தப்பாக பேசினார் இல்லையா, அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நபர்களை கூட்டி போகிறப்ப கண்டிப்பாக உங்கள் பேர் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. நிகில்முருகன் சார் நீங்கள் உடனடியாக அந்த மது அருந்தி என் கூட சண்டை போட்டவரை நீங்கள் உடனடியாக உங்களை டீமில் இருந்து நீக்கணும். ஏன்னா உங்கள் டீமில் அவர் 10 வருஷமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. மது அருந்திட்டு வந்து அசிங்கமாக பேசுகிறாரு. அந்த வீடியோ பதிவுகளை நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ நான் பொதுவாக சொல்ல வருது, பிஆர்ஓக்கள், நடிகர்கள், நடிகைகளை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, அது தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கிளைண்ட் மாதிரி எங்கள் மனசை புண்படுத்தி அந்த படத்தை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மனசை புண்படுத்தி நீ வா போன்னு சொல்லி அசிங்கமாக பேசி பிஹேவ் பண்ணி நடந்திருக்காரு. அவர் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே நிகில்முருகன் சார் பிஆர்ஓ எடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை படித்தவங்க, பொதுமக்கள், உங்களோட நாலேஜுக்கும் விழிப்புணர்வுக்காகவும் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.